இந்த சின்ன வெங்காயம் மிளகு குழம்பு பாருங்களா, பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் மிளகு குழம்பு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாதாரண அப்பளம் இருந்தால் மட்டும் போதும். 2 தட்டு சாதம் இருந்தாலும் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் குழம்பு இது மாதிரி பண்ணாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் சின்ன வெங்காயம் மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த மிளகு வெந்தயம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலையை ஒரு விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டும் அந்த அளவுக்குலாம் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பூண்டை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பூண்டு லைட்டாக கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த 3 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச தக்காளியை சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 10 நிமிஷத்துக்கு தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து கொடுத்து எந்த அளவுக்கு நல்லா பச்சை வடை போய் வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்க்கும் போது காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவை கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்து தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து மசாலாவோட நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரும். நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். அதனால் உங்களுக்கு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்க்கும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இது திறக்கும் போது அந்த அளவுக்கு மிளகோட வாசனையும் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து அந்த அளவுக்கு வாசனை வரும். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் வெள்ளத்தை உடச்சி சேர்த்தா 2 டேபிள் ஸ்பூன் வரும். நான் கட்டியாக இருக்கிறத ஒரு சின்னதாக 1/2 நெல்லிக்காய் சைஸை விட சின்னதாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்கும் போது இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி அதோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கம்மன்னு வாசனையோட சின்ன வெங்காயம் மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயம் வாங்கினா மறக்காமல் இந்த குழம்பு மட்டும் செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா காரசாரமாக புளிப்பாக அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.